மிதுனம் அப்படின்னா ஒரு குணம் சொல்றாங்க. இவங்க இப்படிதான் இருப்பாங்க. இவங்க கேரக்டர் இதுதான். இல்ல உங்களுடைய பிறவிக்குள்ள ஒரு கர்மா இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. மிதுனம் வந்து ரொம்ப லாயலாக இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்லையா இருக்கட்டும், அப்பா கிட்ட இருக்கட்டும், அம்மாட்ட இருக்கட்டும். ஏன்னா அது ராமருடைய ராசி இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் அவர் எப்படி சீதாவுக்கு ரொம்ப லாயலாக இருந்தார், அவங்க அப்பாவுக்கு அதை விட லாயலாக இருந்தார். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் மிதுன ராசிக்காரவங்க அமைதியாக இருக்கிறவங்களா பார்க்கலாம். நல்ல குணம் இருக்கும். அந்த அமைதிக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அசையா சொத்து எவ்ரிதிங். 8னா அசையா சொத்து பெருஞ்சொத்து. பெருஞ்சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதுவும் தொழில் மாதிரி தான். ஏன்னா ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் தொழிலில் என்ன எடுக்க போகிறீங்களோ அதை ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துரும். மிதுன ராசி ஆண்களுக்கு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும், காதல் தோல்வி அடையும். நெகட்டிவாக இருந்தாலும் அதுதான் உண்மை இந்த காலகட்டம். ஏன்னா நாளில் சனி பார்வை இருக்குது. நாளில் சனி பார்வை இருக்கும்போது காதல் ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கப் ஆகிடும். சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் குருஸ்தலம், எப்படி ஆலங்குடி குருஸ்தலம் மாதிரி சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற பழைய கோவில் இருக்குங்க. அதுபோல் கொண்டகடலை தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கர்மா கழியும். பக்தி பிளஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் சூர்யா தேவராஜன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே மிதுனம் அப்படின்னா ஒரு குணம் சொல்கிறாங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்க. இவங்க கேரக்டர் இதுதான். இல்லை உங்களுடைய பிறவிக்குள்ள ஒரு கர்மா இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். மிதுன ராசி பொதுவாக இரட்டைத்தன்மை உள்ள ராசி. மிதுனத்துக்கு வந்து ஒரு ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிற வரை எடுத்துட்டும் ஆசிலேட் ஆகிறது மிதுனத்துக்கு உண்டான குணம். ஆஹா நம்ம லெஃப்டா ரைட்டான்னு இறுதி வரை ஆசிலேட் ஆகி முடிவை எடுத்த பிறகும் ஒரு மைண்டு வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். டப்புன்னு ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து இருக்காது. மிதுனம் வந்து ரொம்ப லாயலாக இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்லையா இருக்கட்டும், அப்பா கிட்ட இருக்கட்டும், அம்மாட்ட இருக்கட்டும். ஏன்னா அது ராமருடைய ராசி இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் அவர் எப்படி சீதாவுக்கு ரொம்ப லாயலாக இருந்தார், அவங்க அப்பாவுக்கு அதை விட லாயலாக இருந்தார். சிப்ளிங்ஸுக்கு எப்படி லாயலாக இருந்தார். பொதுவாக சிப்ளிங்ஸுக்கான ராசி மிதுனம். ஏன்னா மூணாம் வீடு மிதுன வீடு. அப்படி இருக்கும்போது சிப்ளிங்ஸுக்கு ரொம்ப லாயலாக இருப்பாங்க. சிப்ளிங்ஸை லவ் பண்ணுவாங்க. சிப்ளிங்ஸே இல்லை நான் சிங்கிள் பேபி அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட இருக்கவங்களெல்லாம் பாருங்களேன். நம்ம கூட 10 பேர் இருந்தாங்கன்னா யாராக வந்தாலும் இப்போ நான் உங்களை சார்னு சொல்கிறேன், சார்னு சொல்லாமல் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் மிதுன ராசியா அப்படின்னு கேட்கலாம். ப்ரோ அண்ணா தம்பி அப்படி கூப்பிட்றதுலாம் மிதுன ராசிக்காரவங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. கடகடன்னு இப்படி ஓட்டப்பானைக்குள்ளே நண்டை விட்ட மாதிரி கடகடான்னு பேச மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் மிதுன ராசிக்காரவங்க அமைதியாக இருக்கிறவங்களா பார்க்கலாம். நல்ல குணம் இருக்கும். அந்த அமைதிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். கோவம் வந்தால் பட்டுன்னு வரும், பட்டுன்னு சுள்ளுன்னு வரும், எடுத்து அடிக்கிற மாதிரி. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. என்ன விஷயம்னே தெரியாமல் தப்பையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத திடீர் கோவம் வரும். அது ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகணும்னா ஆகா தப்பு பண்ணிட்டேன் உடனே போய் சாரி இதெல்லாம் கேட்குறது மிதுன ராசி. அது புதனுடைய வீடு அப்படின்றனால சமயோஜித புத்தி இருக்கும். நல்லா டீப் திங்கிங் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் டீப் திங்கிங் பண்ணி தான் உள்ளே போவாங்க. உள்ளே போனால் கரெக்டாக இருக்குமா, நம்ம இதை வந்து பண்ணலாமா. ஒரு சில ராசிகளை எடுத்தவங்க அவுத்தோன்னு நினச்சதை செய்யணும், முடிக்கணும், இப்போவே முடிக்கணும். அந்த மாதிரியான குணங்கள் இருக்காது. நல்லா டீப் திங்க் பண்ணி உள்ளே போவோம், செய்வோம். அதுவே சில நேரத்தில் வாய்ப்புகளை நழுவ விட்டுருவாங்க. நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் இன்னொருத்தவங்க அதை எடுத்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து நிறைய சான்சஸ் வந்து மிஸ் ஆகிறது மிதுன ராசிக்கு. மற்றபடி ஒரு அகலக்கால் எதுலேயும் வைக்க மாட்டேன், ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ண மாட்டேன், சந்தோஷமாக இருப்பேன். நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த பணம் போதும், பெருசாக நான் ஒன்றும் கோட்டை கட்ட விரும்பலை. இதெல்லாம் மிதுன ராசிக்கு ஒரு 80% மக்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய மன ஓட்டங்கள் சார். என்ன ஓட்டங்கள்? மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் வந்து ஒரு 3 இடங்களில் பார்வையில் குருவோட பார்வை விழ போகுதுங்க. ஸோ இந்த உச்ச குருவோட பார்வை விழுகிறனால அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்க? மிதுனத்திற்கு இந்த உச்ச குரு இந்த கம்மிங் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கடகத்தில் உச்சமாகி பிரவேசிக்க போகிற குரு என்ன பண்ண எங்கெங்கே பார்வைகளை செலுத்துகிறாருன்னா 6, 8, 10 விருச்சிக வீடு, மகர வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, இந்த 3 வீடுங்களில் பார்வையை செலுத்துகிறாரு. இதில் அவங்களுக்கு என்னென்னா தீரா நோய், தீரா வருத்தம், தீரா மன கஷ்டம், தீராத பிரச்சனை, வாழ்க்கை துணையோட பிரச்சனை, தீரான்னு என்னென்ன இருக்கோ எல்லாமே தீருங்க. ஏன்னா 6 வந்து ரோகஸ்தானம், 8 வந்து அட்டமஸ்தானம், 10ங்கிறது கர்மஸ்தானம். 3லையுமே குருவோட வேலை. அதாவது கெட்ட பாவகங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் வந்து 6, 8ங்கிறது ஜோதிட ரீதியாக ஒரு கெட்ட பாவகம். அங்கே வந்து குருவின் பார்வை விழும்போது அப்படியே அதை இலகுவாக மாற்றுவார். நடப்பது நடக்கும். 6 வந்து இப்போ 6ஆம் அதிபதி தசா புத்தி நடக்குது, 8ஆம் அதிபதி தசா புத்தி நடக்குதுன்னா அது நடக்கும். அது வந்து கொஞ்சம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது, கொஞ்சம் மைல்டாக நடக்குதா இல்லை அது நம்ம டேக்லேயே பண்ண முடியாத அளவுக்கு நடக்குதாங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த 6, 8, 10 வந்து குரு பார்த்து உங்களை வந்து ஃப்ரீயாக்க போகிறார். ஃப்ரீயாக்கி அதாவது எது கஷ்டகாலமோ கஷ்டமான பாவங்களோ அதை வந்து ஒரு சுபர் பார்க்குறது ரொம்பவே நல்லது, குரு பார்க்குறது நல்லது. அப்படி இருக்கும்போது வேலையில் பிரச்சனை தீரும்.
இதுக்கு முன்னே கடந்த 1 வருட காலமாக வந்து அம்மாவால் பிரச்சனை, அம்மாவோட வாய் சண்டை வலுக்குது, எனக்கும் அம்மாவுக்கும் என்ன சொன்னாலும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியாக இல்லை, இல்லை நாங்கள் நல்லா இருக்கோமா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு கால் வலி, நரம்பு வலி, அது மாதிரியான இஷ்யூஸ் வந்து மிதுனம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சேம் வாழ்க்கை துணைக்கும் இருக்கும். ஏன்னா சனியின் பார்வை 4-7ல் விழுகும்போது சேம் வாழ்க்கை துணைக்கும் அதே பிரச்சனை. 12லேயும் சனியின் பார்வை இருக்கும்போது இவ்வளோ இஷ்யூஸ் வந்து, அதாவது உறவுகள், வீட்டில் ஒரு நிம்மதி இருந்திருக்காது, வீட்டுக்கு வந்து மருத்துவ செலவு, இல்லை வீட்டில் வாய் சண்டை, வீட்டில் பிரச்சனை, வாழ்க்கை துணையோட பிரச்சனை, இதெல்லாம் மிதுனம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இனி வரக்கூடிய குரு 6, 8, 10 பெண்களுக்குனா மாங்கல்ய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஸோ வந்து இந்த வாழ்க்கை துணையோட பிரச்சனைகள் கிளியர் ஆகிடும், வேலை கிளியர் ஆகிடும். வேலையில் ஹையர் அஃபிஷியல்ஸ் ப்ரெஷரோட மிதுனம் இருந்திருப்பாங்க. நிறையா வேலை விட்டவங்க இருக்காங்க, வேலை வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கவங்களுக்கு இனிமேல் வேலை. ஏன்னா 6ங்கிறது வேலை. நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறதும் 6 தான், நான் வேலைக்கு போகிறதும் 6 தான். 10 பேரை வச்சு வேலை வாங்குறதும் 6, நான் இன்னொருத்தவங்க கிட்ட அடிமை வேலை பார்க்குறதும் 6. அடிமை வேலைனா பேடாக சொல்லலை, நான் ஒரு லக்ஸரியாக ஒரு ஐடி எம்ப்ளாயியாக இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறது, தொழில் இல்லாத வேலை, அந்த இடங்களை வந்து குரு பார்க்கும்போது கண்டிப்பாக வேலையை கொடுத்துருவாருங்க. ரகசிய வருமானம், டெபாசிட் வருமானம், ஏன்னா 8ஆம் வீடுங்கிறது டெபாசிட் வருமானம், அதுதான் தீரா குழப்பம், தீரா நோய், அதெல்லாம் வந்து குரு பார்க்குறாரு. இன்சூரன்ஸ் மணி வரணும், நான் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தேன், அதெல்லாம் இப்போது ஹேங் ஆகி நிற்கிது, வரல, இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குரு வந்து ஃபேவர் பண்ண போகிறாரு. அடுத்து 10ங்கிறது கர்மம். கர்மம்னா வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியோட உடல் நலத்தில் ரொம்ப கவனம், ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பண்ணும். இன்னொன்று 10 தான் தொழில், வேலை, ஜீவனம். அந்த இடத்த பார்க்கும்போது ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வேறு மாநிலம் போக பார்க்குறேன், இல்லை வேறு உள்ளூர்லேயே வேறு ட்ரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணுறேன், இல்லை ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன், ஏன்னா 10 பார்க்க போகிறேன். இன்னொன்று போட்டித் தேர்வு, 10னா போட்டித் தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எழுதுகிறேன், 10ங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம். அந்த இடத்த குரு பார்த்து கோச்சார குரு 1 வருஷம் அதிசாரம் வாங்குவார். அடுத்து சிம்மத்துக்கு போவார் அதிசாரமாகி, அது வர இந்த 4 மாத காலங்கள் நல்லா இருக்குங்க, பெட்டராக இருக்கும். குரு பயிற்சி மிதுனத்துக்கு நல்லாயிருக்கும். வேலையில் இருந்த கஷ்டம், வீட்டில் இருந்த கஷ்டம் இனிமே தீரப்போகுது, பிரச்சனை இல்லாமல் ஓடுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும். மிதுனராசினியர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது மேம்? அப்படி அந்த பணம் வந்தாலுமே எங்கே முதலீடு செஞ்சால் விரயம் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஸோ வரக்கூடிய பணத்தை எங்கே முதலீடு செய்யலாங்க மேம்? மிதுனராசிக்காரவங்க இந்த குரு பேச்சில் அசையா சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அசையா சொத்து, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் குமுலேட் பண்ணி தரும். ஏன்னா 8ல் பார்வை விழுகுது இல்லைங்களா, அப்படி இருக்கும்போது நான் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட தொழிலில், இன்னொன்று அசையா சொத்து, ப்ராப்பர்ட்டி மேக்கிங், வீடு மனை வாகனம். ஆல்ரெடி மிதுனம் நிறைய அந்த 4ல் இருக்கும் சனி பார்வையால் வீடு மாற்றக்கூட முடியாமல் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதாவது வீடு புதுசாக வாங்க வேண்டாம், ஒரு சொந்த வீடு வாங்க வேணாம், என்னால் வீடு சேஞ்ச் கூட பண்ண முடியல, வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வீடு என்னால் சேஞ்ச் பண்ண முடியலன்னு கஷ்டப்பட்டவங்க பல பேர். இப்போது இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அசையா சொத்து எவ்ரிதிங். 8னா அசையா சொத்து, பெருஞ்சொத்து, பெருஞ்சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதுவும் தொழில் மாதிரி தான். ஏன்னா ஒரு 10 இயர்ஸ் கழித்து நீங்கள் தொழிலில் என்ன எடுக்க போகிறீங்களோ அதை ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துரும். நிறைய டெபாசிட் வருமானம், 8ங்கிறது டெபாசிட் வருமானம். குழந்தைங்க பேரில் டெபாசிட், இப்போ எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் போடுறீங்க, இல்லை வேறு இல்லை எல்ஐசி போடுறீங்க, எனி டைப் ஆஃப் இன்சூரன்ஸ், ஓகேங்களா, அதிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லது. இன்னொன்று 10ங்கிறது தொழில். ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு துறை சார்ந்த நபராக இருப்பீங்க, எல்லா துறை, இப்போ ஒரு ராசினா எல்லா துறையிலையும் அந்த ராசி இருக்குங்க. எந்த துறையில் நீங்கள் டெப்த்தாக இருக்கீங்களோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம், தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாங்க. மிதுனராசினியர்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் எப்படி இந்த வருடம் வந்து இந்த குரு பயிற்சிக்கு பின் தொழில் லாபகரமாக இருக்குமா? தொழில் இன்னும் அதிகப்படியாக பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்சம் முதலீடுகள் செய்யலாம் அப்படிங்கிறலாமே எந்த அளவு சாதகமாக இருக்குங்க மேம்? தொழில் மிதுனராசிக்காரவங்களுக்கு தொழில்னு பார்த்தா ஆசிட்டிஸ் ஓட போகுது. லாபஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் நம்ம எதையும் யோசிக்க வேணாம். ஒரு 10% ஆஃப் ப்ராஃபிட் ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதில் ஒரு 10% கிடைக்கும். தொழிலில் நீங்கள் வந்து கடன் வாங்கியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் போகிறீங்க. ஏன்னா 6ங்கிறது கடன், ஓகேங்களா, கடன் வாங்கி 10ங்கிறது தொழில், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பண்ணுங்க, அதோடைய அறுவடை அடுத்த குரு பயிற்சி காலகட்டங்களில் நம்ம எடுத்துக்குவோம். அடுத்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, புத்திநாதர்கள் வழிவிடவும் நம்ம அதுக்கு உண்டான ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர். 6, 8, 10 அதில் குரு பார்வை பதியும் போது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ். அது வந்து என்னைய கேட்டால் அந்த இன்சூரன்ஸ் டெபாசிட் வருமானத்தை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லுவேன். இப்போது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மாக பண்ணக்கூடாது, லாங் டேர்மாக பண்ணணும். ஷார்ட் டேர்மில் பண்ணிங்கன்னா போயிடும். லாங் டேர்ம் ட்ரேடிங் இருக்கு இல்லையா, லாங் டேர்ம் ட்ரேடிங்கில் போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக அமையும். டெபாசிட் இன்கம், அசையா சொத்து, வீடு மனை வாகனம், எனிதிங். இல்லை வந்து பாண்டு வாங்குறேன், டிஜிட்டல் பாண்டு வாங்குறேன், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது எல்லாமே மொத்தம் அசையாத சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார். மிதுனத்துக்கு நல்லாயிருக்கும்.
மிதுனராசினியர்களுக்கு வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது மேம்? இந்த காலகட்டத்தில வேலை இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வேலை மாற்றம் பண்ணலாமா? இல்ல இருக்கிற வேலையிலேயே ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? மிதுன ராசி கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல போட்டித் தேர்வு வின் பண்ணுவாங்க. போட்டித் தேர்வுன்னு எத சொல்றோம்னா, இன்டர்வியூ தான். இந்த சின்ன பசங்களா இருந்தா நீட் போறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வின் பண்ணிருவீங்கன்னு சொல்லுவோம். அதுபோல இப்ப 10ஆம் பாவகத்த பார்க்கும்போது, 6ஆம் பாவகத்த பார்க்கும்போது போராடி வெற்றி. 6ங்கிறது போராட்டம், இறுதியில் வெற்றி. ஸோ ஒரு 2, 3 டைம் ஒரே ரவுண்டில் கிளியர் பண்ணுற விஷயம் உங்களுக்கு 2, 3 டைம் ஆகும். ஆனால் இறுதியில் வெற்றி. அதுபோல் வந்து போராடி இறுதியில் வெற்றி. கண்டிப்பாக இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுங்கள். வேலை இல்லாதவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக வேலை கிடைக்கும் இந்த ஒரு வருஷ காலம். போராடி இறுதியில் வெற்றின்னு தான் குரு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா 6, 8, 10 வேலை. 6 போராட்டம், 10 வேலை, 6 வெற்றிங்க. போராடி வெற்றி. அதுவும் பெரிய வேலையே கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். வேலை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ரெகக்னிஷன் இருக்காது. மேலதிகாரிகள்கிட்ட இருந்து ரெகக்னிஷனே இல்லை. இன்னொருத்தன் ஈஸியாக வேலை பார்த்து ரெகக்னிஷன் வாங்கிட்டு போயிடுறான். நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், அவனுக்கு கொடுக்குற ரெகக்னிஷன் எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு வருத்தங்கள் இருக்கும். ஏன்னா 8ன்றனால பிரச்சனை இருக்கும். அது எல்லாம் கிளியர் ஆகி வந்துடும். ஏன்னா குரு பார்வை விழுகுது இல்லையா, அதெல்லாம் கிளியர் ஆகி நல்லா இருப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஃபுல் பிளட்ஜாக ட்ரை பண்ணுங்கள். மிதுனராசினியர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போது? 90s கிட்ஸ் நிறைய பேர் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி திருமண யோகத்தை கொடுக்குமாங்க மேம்? கண்டிப்பாக மாங்கல்ய ஸ்தானம், மிதுனராசி பெண்களுக்கு எஸ்பெஷலி மாங்கல்ய ஸ்தானம்ங்கிற 8ஆம் இடத்துல குரு பார்வை விழுகும்போது திருமணம் வாய்ப்பு மிதுனராசி பெண்களுக்கு அதிகம். மிதுனராசி ஆண்களுக்கு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும், காதல் தோல்வி அடையும். நெகட்டிவாக இருந்தாலும் அதுதான் உண்மை இந்த காலகட்டம். ஏன்னா 4ல் சனி பார்வை இருக்குது. 4ல் சனி பார்வை இருக்கும்போது காதல் ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கப் ஆகிடும். குருவும் ஃபேவராக வந்து அகத்தை பார்க்கல. 6, 8, 10 பார்க்கும்போது பொதுவாக சொல்கிறது என்னென்னா, இப்போ பொருளாதாரத்துக்காக ஓட போகிறீங்க, வேலைக்காக, பிஸ்னஸ்க்காக, மணிக்காக ஓட போகிறீங்க. இப்போ உட்காந்து காதலிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. ஸோ திருமணம் ஆகும். அது சுயஜாதகத்தில் 7ஆம் பாவகம் நடப்பு தசாபுத்திகள் பார்க்கணும். பார்த்து திருமணம் ஆகும். இருந்தாலும் பொதுவாக மிதுனத்துக்கு திருமணம் பண்ணாலும் என்ன நீ வேலைன்னு போயிடுறேன், என்னை கண்டுக்கவே மாட்டேன்னு வாழ்க்கை துணைக்கிட்டேருந்து ஒரு கமெண்ட் கிடைக்கிற மாதிரி இந்த ஒரு வருட காலம் பொருளாதாரத்துக்காக ஓடுவீங்க. பொருளாதாரம் நல்லா இருக்குங்க. மிதுனராசினியர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? நான் இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலான் இருக்கோம். இந்த காலகட்டத்தில் தான் அந்த ட்ரீட்மெண்ட் தொடங்கலாமா? ஏன்னா குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ இதோட சாதகமான காலமாக இருக்குமாங்க? மிதுன ராசிக்காரவங்களுக்கு குரு பயிற்சி பொதுவாக எந்த ராசிக்குமே குழந்தை தடை பண்ணாதுங்க. பார்க்குற இடம் எங்கே பார்த்தாலும் ஓகே. ஆனால் பார்க்குற இடத்த இலகுவாக ஈஸியாக மாற்றி கொடுக்குறவர் தான் குரு பகவான். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது 6, 8, 12, 6, 8, 10ன்றது குழந்தைக்கு எதிரான பாவங்கள். அதை வந்து லைட்டாக ஈஸியாக வந்து மாற்றி தந்துடுவார். ஸோ அது வந்து அதனுடைய இயக்கம் கம்மியாக இருக்கும். ஐவிஎஃப், ஐயுஐ, அலோபதி ட்ரீட்மெண்ட் 100% ஷூராக எடுத்துக்கலாம். ஏன்னா 6ங்கிறதும் மருத்துவம், அலோபதி மருத்துவம், இங்கிலீஷ் மெடிசின். 8ங்கிறதும் சர்ஜரி ரிலேட்டட், செயற்கை ரிலேட்டட். அண்ட் தென் 10ங்கிறதும் நம்மளுடைய கருப்பை அப்படின்னு சொல்லுவோம். பெண்களுக்கு கருப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐவிஎஃப், ஐயுஐ அண்ட் தென் இங்கிலீஷ் மெடிசின் ரிலேட்டடாக நான் வந்து குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன். மிதுனம் இனிமே பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். சுய ஜாதகத்தையும் ஆலோசனை பண்ணிவிட்டு பண்ணலாங்க. மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட உறவுகள் ரீதியாக ஒரு கவனம் இருக்கணும். அது ராசியாக இருக்கலாம், இல்லை இந்த ராசி நபர்களாக இருந்தால் கொஞ்சம் விலகி இருங்க அப்படின்னு யாராக இருக்குங்க மேம்? விருச்சிக ராசிக்கிட்ட கொஞ்சம் கவனம் சார். மிதுன ராசிக்காரவங்க விருச்சிக ராசிக்கிட்ட கவனமாக இருக்கணும். அண்ட் தென் மகர ராசிக்கிட்ட கவனமாக இருக்கணும். மீனத்துக்கிட்ட கவனமாக இருக்கணும். இந்த 3 ராசிக்காரவங்க கிட்ட விருச்சிக ராசி கவனமாக இருக்கணும். உறவுகள்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6, 8, 10 குரு பார்வை வந்து விழுக போது. ஆல்ரெடி சனி வந்து 4, 7 பார்த்துட்ருக்காரு. ஸோ தட் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு, பார்ட்னர்ஸ் கிட்ட ரொம்பவே கவனம். நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இனிமேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா லீகலைஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்னென்னலாம் லீகலைஸ் பண்ணாமல் இருக்கீங்க. வாய்மொழி வார்த்தையில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வேணாம். இவ்வளோ பணம் போட்டிருக்கேன், இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் உனக்கு ஷேர், நான் 60%, நீ 40%, அதெல்லாம் எவ்ரிதிங் ஷுட் பி லீகலைஸ்டு இந்த பீரியடில். சனி குருவும் 6, 8 பொண்ணும் ஃபேவராக இல்லை பார்ட்னர்ஷிப் விஷயத்தில். சனி ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்பை கெடுத்துட்ருக்காரு. ஸோ பார்ட்னர்ஸு, வாழ்க்கை துணை ஆல்சோ, 7ன்றது வாழ்க்கை துணை. சமுதாயத்திலே பொதுவாக மிதுனம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு எதிராளிகள்னால் எனிமீஸ் கிடையாது, நமக்கு எதிராக இருக்க மனுஷங்க. நீங்கள் வந்து எனக்கு 7 அப்படின்னு அர்த்தம். 7ல் சனி பார்வை விழுது, எனக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எனக்கு 7 அப்படிங்களா? அப்படிங்கும்போது 7ல் சனி இருக்கார், சனி பார்வை விழுகுது. 6, 8, 10ங்கிறது புறத்தை பார்க்குறாரு குரு. ஸோ தட் என்னென்னா எதிராளிகள் விஷயம் யாராக இருந்தாலும் ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட கவனம் மிதுனத்துக்கு. மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது, கிரெடிட் கார்டு லோனாக இருக்கலாம், இல்லை இஎம்ஐ, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு கடனில் சிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பதில் மேம்? மிதுன ராசிக்கு 6, 8, 10 குருவின் பார்வை விழப்போகுது. 6ன்றது கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரின்னு சொல்லுவோம். அங்கே குரு வந்து பார்க்கும்போது அதான் ஒரு 10,000 ரூபா வாங்குறீங்க. 10,000 ரூபா வாங்கி கடனை ஃபஸ்ட்டு நாளே அடைச்சிட்டு நான் உட்காந்துருக்கேன் அப்படின்றதுக்கு 10,000 ரூபாய் ஸ்ப்ளிட் பண்ணி நான் இஎம்ஐ பே பண்ணிவிட்டேன்,
கொஞ்சம் எனக்கு வட்டி கம்மியாகுது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். கடன் இருக்கும், கடனை நம்ம தான் கட்டி ஆகணும். சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன், அதில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாயிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் கம்மியாக நான் ஒரு லோன் எடுத்தேன், முன்ன வந்து ஒரு 12% சொன்னாங்க, இப்போ ஒரு 8%ல பேங்க் வந்து எனக்கு ரெடியாக இருக்காங்க கொடுக்க. அது மாதிரி மொத்தம் கடன் இஸ் தேர். ஆனால் வந்து அதை அடைக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி, இந்த மாதிரியான சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன்ஸை குரு பகவான் தருவார், ஈஸியாக தருவார். இப்போ நீங்கள் பேங்க் ஏறலாம். இப்போ கடன் வேணும் எனக்கு, பிஸ்னஸ்க்கு வேணும்னா தாராளமாக பேங்க் ஏறலாம். 6, 8, 10 பார்க்க போகிறாரு. 6, 8, 10 3மே பேங்க் கடன் தான். கடன் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். பேங்க்கில் உங்களுக்கு ஃபேவரான ஆன்சர் வரும். இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுருவீங்க, இனிமேல் ஃபேவரான ஆன்சர்ஸ் பேங்க்லேருந்து கிடைக்குங்க. மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? ஏன்னா உடல் நலத்தில் வந்து நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஹெல்த் பிரச்சனை குறையறக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை புது வகையான ஏதோ ஒரு ஹெல்த்தில் கவனமாக இருங்க, இது வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க? மிதுனராசிக்கு இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இருதயம்னா பெருசாக கிடையாது, நெஞ்சு, செஸ்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வரும். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், அடிவயிறு, ஹெர்னியா, அது மாதிரியான பிரச்சனைகளை ஆல்ரெடி 1 இயராக சந்திச்சிருப்பாங்க, அது ரிலேட்டட் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் பாதவலி இருக்கும். இனி வரக்கூடிய குரு வந்து இந்த வயிற்று பிரச்சனையை சரி பண்ணிடுவார். பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது, அது சரியாயிடுங்க. அடுத்து இந்த முட்டி வலி, மூட்டு வலி, எலும்பு வலி, இது ஏன்னா 6, 8, 10 குருவின் பார்வை விழும்போது அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும். நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்னா ஒரு 6 மந்த்ஸ் லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டை ஷார்ட் டேர்ம் ஆக்கி விட்ருவார். ஒரு 10 நாள் நீங்கள் மருந்து சாப்பிட போகிறது, 2 நாளில் உங்களுக்கு குணமாகி எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் இனிமேல் ஓகேவா? இந்த மாதிரியான வியாதிகளுக்கு ரெக்கவரி உண்டு. மற்ற வியாதிகள் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சுயஜாதக தசா புத்தி, இப்போ யார் புத்தியை நடத்திட்டு இருக்கா, எவ்ரிதிங் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் சார். மிதுனராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம். அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தோம் குரு பயிற்சிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதாகட்டும், அங்கே ஒரு சின்ன பரிகாரம், இந்த கோயிலுக்கு தானம் தர்மம், அந்த மாதிரி விஷயங்கள் என்னங்கிறத சொல்லுங்க மேம். சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் குருஸ்தலம், எப்படி ஆலங்குடி குருஸ்தலம் மாதிரி சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற பழைய கோவில் இருக்குங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இந்த பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி ஸ்தலமாக இருக்குது. அங்கே நிறைய சிறப்புகள் இருக்குது. கார்த்திகை பெண்கள் இருக்காங்க, அங்கே போய் வணங்கிட்டு வந்தாங்கன்னா அங்கே கொண்டக்கடலை தானம் ரொம்ப ஸ்பெஷல். வியாழக்கிழமை குரு பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு கொண்டக்கடலை, அது ஒன்றும் பெரிய நமக்கு எக்ஸ்பென்சஸ் கிடையாது. 500 ரூபாய் கொடுத்தோம்னா அது ஒரு 5 கிலோ கிட்ட வந்துடும். அதுபோல் கொண்டக்கடலை தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கர்மா கழியும். வியாழக்கிழமைகளில் நல்ல கூட்டம் வரும். இப்போ நான்லாம் தான தர்மம் பண்ணுறது இந்த கோவில் தான், இந்த நாளில் தான் பண்ணணும். இப்போ என்னுடைய பிறந்த நாள், குழந்தைங்களுடைய அன்னைக்கு பண்ண மாட்டேன். அது எந்த மாதம், அந்த மாதத்தில் எந்த நாள் சிறப்பு, ஏன்னா அன்னைக்கு கூட்டம் வருவாங்க. ஓகேங்களா? அன்னைக்கு நாளாக பார்த்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கர்மா உங்களுக்கு கழியும். நல்ல ஒரு குருஸ்தலம் பட்டமங்கலம், சிவகங்கை மாவட்டம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, வழி கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம்னு கூகுளில் போட்டால் வரும். பெரிய குருஸ்தலம், பழைய குருஸ்தலம். போயிட்டு வந்தாவே ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். குரு பகவான் நல்ல ஒரு தரிசனம் தருவாருங்க. அங்கே வழிபட்டு வர்றது நல்லது மிதுனத்துக்கு. மிதுனராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி பண்ணி என்னெல்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் இருக்க போகிறாங்கிறது விலாவாரியாக நம்ம பார்த்துக்கோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி சார்.